இப்ப வரும்போது கூட பார்த்தேன்க்கா. நான் இருக்கேங்கிறத பத்தி கூட யோசிக்கல. யாரோ ஒரு டாக்டருக்கு போனை போட்டு எனக்கு போதையே ஏறல, என் உடம்புல என்னவோ பிரச்சனை, அது எப்படியாவது சரி பண்ணிடுங்கன்னு பேசிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு பதட்டம். அவர் உடம்பே படபடன்னு ஆடின மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் நந்தினி ஆகும். ரொம்ப நாளா குடிச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு குடியை நிறுத்தும் போது ரொம்ப படபடப்பாயிரும். குடிக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. அதுல அப்படி என்னதாங்க இருக்கு? எதுக்குதான் குடிக்கிறாங்கன்னே தெரியல. கேட்டா கதை கதையா சொல்லுவாங்க. இந்த ஊர் உலகத்துல யாருக்குதான் கஷ்டம் இல்ல? எல்லாரும் போய் குடிச்சிட்டா இருக்காங்க. ஒரு விஷயம் உடம்புக்கு கேடுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டு இருக்கணும்? எப்படியோக்கா இந்த வைத்தியரை பார்த்து மருந்த வாங்கி கொடுத்துட்டு இவரை எப்படியாவது சரி பண்ணிட்டு நான் ஊருக்கு போயே ஆகணும். நீ எங்க சுத்தியும் இங்கதான் வந்து நிப்பல்ல? ஆமாக்கா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, அந்த சுதாகர் ஜெயில இருந்து போன் பண்ணி மிரட்டுறாங்கக்கா. எப்படிக்கா அவங்கள அங்கேயே தனியா விட முடியும்? எதுக்கு தனியா விடணும்? அருணாச்சல ஐயா கிட்ட சொன்னா இங்கேயே ஒரு வீடை பார்த்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருவாரு. செஞ்சிருவோமா? அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன். மொத்தத்துல உனக்கு இந்த ஊரை விட்டு இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும்ல? போயே ஆகணும்க்கா. போய் என்னதான் நந்தினி பண்ண போற? அப்படி அந்த ஊர்ல என்ன புதையல வச்சிருக்க? எதுவுமே இல்லைனாலும் அது ஏன் ஊருக்கா. அங்கதான் என் தங்கச்சிங்க அம்மாச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்க நந்தினி. கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் யதார்த்தமான உண்மை. குடும்பம் குடும்பம்னு நீ உன்னை ரொம்ப போட்டு வருத்திக்கிட்டு இருக்க. அதுக்காகவே 24 மணி நேரமும் நீ யோசிச்சுட்டு இருக்க. உனக்காகவும் கொஞ்சம் வாழு நந்தினி. இன்னும் 4 வருஷமோ 5 வருஷமோ உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அம்மாச்சி அப்பா எல்லாத்துக்கும் வயசாயிடும். அப்போ உனக்கு துணையா யாரு இருப்பா? வயசு இருக்கும்போதே நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய, நமக்குன்னு ஒரு துணைய நம்ம அமைச்சுக்கணும். எப்பவுமே அடுத்தவங்களை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தா கடைசியில நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்காகவும் கொஞ்சம் கவலைப்படு. உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசி. ஒன்னும் தப்பில்லை நந்தினி. அண்ணா அண்ணா அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. என்னக்கா இப்படி ஒரு கடை? நாட்டு வைத்தியர் வீட்டுல தானே பாப்பாங்க, இது கடை மாதிரி இருக்கு. ஆமா நந்தினி, அவரே நாட்டு மருந்து கடையும் வச்சிருக்காரு. இங்கேயும் பாப்பாருன்னு தான் நினைக்கிறேன். வா போய் கேட்டு பார்க்கலாம். வாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வாங்கம்மா, என்ன வேணும்? ஐயா, நாங்க உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். சரி, நீங்க கடையில இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதான் ஐயா. ஆமாம்மா, கடையில இருக்க பையன் வெளியே போயிருக்கான். நான் கடையில எல்லாம் வைத்தியம் பாக்குறது இல்லையே. நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா, எங்க இருந்து வர்றீங்க? ராமாபுரத்துல இருந்துங்க ஐயா. சரி, இப்ப சொல்லுங்கம்மா, யாருக்கு என்ன பிரச்சனை? ஐயா, எங்க முதலாளியோட மகன் எப்ப பார்த்தாலும் குடி குடின்னு அதுலயே விழுந்து கிடக்குறாரு. யார் எது சொன்னாலும் கேக்குறதே இல்ல. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து வேலையா குடிக்கிறாரு. அவர் எப்படியாச்சும் குடிய மறக்க வைக்கணும். இனிமே குடிக்க விடாம செய்யணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க அவர் வரலையா? அவர் வரலங்க ஐயா. அவரு இதுக்கெல்லாம் வரமாட்டாரு. இந்த மருந்த கூட அவருக்கு தெரியாம தான் கொடுக்கணும். அம்மா, குடிகாரன்ல பல வகை இருக்கான். நான் தர்ற மருந்தை வாங்கிட்டு போய் பத்தியா இருந்து முறையா சாப்பிட்டு தெரிஞ்சுனவங்களும் இருக்காங்க. இந்த கையில வாங்கி அந்த கையில தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. சில பேருக்கு குடிய விடணுங்கிற எண்ணமே இருக்காது. அவங்களுக்கு தெரியாம தான் மருந்து கொடுக்கணும். நீங்க சொல்றவரு இந்த வகையை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. அப்ப சரிம்மா, நான் கொடுக்குற மருந்தை நான் சொல்ற டயத்துல சரியா கொடுத்தீங்கன்னா அவருக்கே தெரியாம குடிய மறக்க வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்க சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லையா. மருந்து மாத்திரையை விட நடக்குங்கிற நம்பிக்கை தான்மா முக்கியம். மற்றபடி நான் என்ன மாய மந்திரமா செய்ய போறேன்? காலங்காலமா நம்ம முன்னோர்கள் சொன்னபடி அந்த மூலிகையோட கலவையை தான் நான் கொடுக்க போறேன். ஏலக்காய், குருமிளகு, பனங்கருப்பட்டி, இன்னும் சில மூலிகைகளும் இருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சு பவுடராக்கி காய வச்சு தரப்போறேன். அதை வாங்கிட்டு போய் வாடை மாறாம இருக்கிறதுக்காக தேன்லையும் பால்லையும் ஒரு மண்டலத்துக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா மருந்து ரத்தத்தில் போய் கலந்துரும். நச்சு எதுவும் உள்ள போறதுக்கு அனுமதிக்காது. இந்த மருந்தை ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு சாராயத்தை தொட்டா அந்த வாசனையே
வாந்தி வர்ற மாதிரி கொமட்டெல்லாம் உண்டு பண்ணிரும். அந்த பாட்டில தூக்கி தூரமா வீசிடுவாங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்கே அவ்வளவு நிம்மதியா இருக்குங்க ஐயா. ஒரு மண்டலம்னு சொன்னீங்க அப்படின்னா 48 நாள் தானே? ஆமாம்மா, 48 நாள் தான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஆரம்பத்துல இந்த மருந்தை குடிக்கும்போது எந்த ஒரு குடிகாரனுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்னடா அது, நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை திடீர்னு உமட்டுற மாதிரி இருக்கேன்னு முரண்டுத்தனமா குடிக்க ஆரம்பிப்பான். ஆனா நாள் ஆக ஆக அவனே நினைச்சாலும் அவனால குடிக்க முடியாது. 48 நாள் முழுமையா மருந்து சாப்பிட்டா அவன் வாழ்க்கை முழுக்க பாட்டில கையில தொடவே மாட்டான். ஒருவேளை 48 நாள்ல குடிச்சிட்டாருன்னா என்னங்க ஐயா ஆகும்? கவலைப்படாதம்மா, அப்படி ஒரு எண்ணமே வராது. ஆனா நிறைய பேரு பாதியிலேயே மருந்து சாப்பிட்றத விட்டுறாங்க, ஒரு பலனுமே இருக்காது. நீங்க தான் ஒரு நாள் தவறாம அந்த மருந்தை கவனமா கொடுக்கணும். அதெல்லாம் இவ கரெக்டா செஞ்சிருவாயா? ஐயா, அப்படியே 2 செட்டு மருந்தா கொடுத்துருங்களேன். 2 செட்டு எதுக்குமா? என் புருஷனும் இதே மாதிரிதாயா, குடிச்சிட்டு திரியிறாரு. அவருக்கும் அப்படியே கொடுக்கலாம் தான். அப்படியா? சரிம்மா, தர்றேன். சரிங்கய்யா. இந்தாம்மா. சரிங்கய்யா. இந்தா நந்தினி, எவ்வளவு ஆச்சுங்க? 500 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. சரி, தேங்க்ஸ் ஐயா. அப்ப நாங்க வரோம். நல்லதும்மா. நன்றிங்க. வாங்க வாங்க. வா நந்தினி. வாங்க. இத வச்சுக்கோ. என்னம்மா இது, தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதா? ஆமா, போட்டு குளி, முடி அப்படியே கரு கருன்னு வளரும். தேங்க்ஸ்மா. எதுக்குமா கொட்டுறீங்க? ஏய், உன் தலையில முடி வளர்ந்தா என்ன, இல்ல நீ சொட்டையானா எனக்கு என்ன? இது ஒரு நாட்டு மருந்து. இத வச்சு என்னமா செய்யணும்? இப்ப சூர்யா குடிய நிறுத்துறதுக்காக அந்த நந்தினி என்னமோ ஒரு நாட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கால. ஆமாமா, அந்த மருந்த சாப்பிட்டு சூர்யா குடியில இருந்து மீண்டு வரக்கூடாது. அவன் எப்பவுமே குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்னம்மா இது, அவரை நீங்க கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா குடிக்கணும்னு சொல்றீங்க? ஒன்னும் புரியலையேம்மா. ஹே, நான் முதல்ல சூர்யாவை பார்த்தது ஒரு பார்ல தான். நானும் அவனும் கையில ஆளுக்கு ஒரு கிளாஸ் சரக்கோட தான் சந்திச்சோம். ஓ சூப்பர்மா. எனக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு திருந்தி நல்ல புள்ளையா இருக்கிற சூர்யாலாம் வேண்டாம். குடிச்சிட்டு திமிரா பேசிக்கிட்டு தெரியுற அந்த சூர்யா தான் வேணும். முக்கியமா சூர்யாவுக்கு நந்தினி குடுக்கிற மருந்தால அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வரணும். அந்த பழி அவன் மேல விழணும். அம்மா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க போல இருக்கேம்மா.